பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மீண்டும் அதே சாட்டை துரைமுருகன் அதே மாதிரியான ஒரு கொச்சையான பெண்களை பற்றியும் ஆபாசமாக பேசியிருக்கிறான். சாட்டை துரைமுருகனை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் இருக்கான்ல, பிஜேபியில் இருக்கிறான். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பிஜேபி விட்டு வெளியே போய் கொஞ்ச நாள் பிஜேபியில் இல்லாமல் மறுபடியும் வந்து பிஜேபியில் இறங்கியிருக்கிறான். பிஜேபியில் இல்லாதப்போ பிஜேபி பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசினான். மறுபடியும் அவ்வளோ தரக்குறைவாக பிஜேபியில் என்னென்ன நடக்குதுன்னு புட்டு புட்டு வச்ச திருச்சி சூர்யாவை மறுபடியும் கட்சிக்குள்ளே சேர்த்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. திருச்சி சூர்யா கிட்ட நிறைய ஆடியோ எல்லாம் இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்கே தாத்தா திருச்சி சூர்யா இந்த ஆடியோ இந்த வீடியோ திருடுறது, மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறது, ஒருத்தருக்கு தெரியாத அவங்களோட பேசுகிற அந்தரங்கத்தை எடுக்கிறது, இந்த விஷயத்தில் திருச்சி சூர்யா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படி திருச்சி சூர்யாவோட வலையில் மாட்டின சாட்டை துரைமுருகன் பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக கோயம்புத்தூர் தொகுதியில் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டுட்டதாகவும், நாங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு மரியாதை அண்ணாமலை மேலே இருக்குது அப்படின்னலாம் வந்து நாம் தமிழர் கட்சி துரைமுருகன் சொன்னது. துரைமுருகன் சொன்ன இந்த விஷயத்துக்கு நெட்டிசன்கள் பொழந்து கட்டிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை. குறிப்பாக சொல்லப்போனால் சாட்டை துரைமுருகனை திருச்சி சூர்யா செஞ்சது சரியா? திருச்சி சூர்யா வந்து காலையில் துரைமுருகனுக்கு ஃபோன் பண்ணதாகவும், கிட்டத்தட்ட ஒரு 24 நிமிஷம் 2 பேரும் ஃபோனில் பேசினதும், அதுவும் வாட்ஸ்அப் காலில் பேசினதும், வேற ஒரு ஃபோனில் வேற ஒரு டிவைஸில் இவங்க 2 பேர் பேசின கான்வர்சேஷனை திருச்சி சூர்யா வந்து ரெக்கார்ட் பண்ணதாகவும் சாட்டை துரைமுருகன் மறுபடியும் அந்த ரெக்கார்டட் ஆடியோவுக்கு ஒரு விளக்கம் ஒன்று போட்டிருந்தான். அதை நம்ம பார்த்தோம். அதில் நிறைய வன்மத்தை கக்கி வச்சிருக்கிறான். திருச்சி சூர்யாவை திட்டுறதுன்ற பேரில் நிறைய வன்மமான விஷயங்கள், பெண்கள் குறித்து ரொம்ப இழிவான விஷயங்கள், ஆராசாவை பற்றியும் கனிமொழியை பற்றியும் இந்த மாதிரி ரொம்ப 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 கேவலமான விஷயங்களை பேசி வச்சிருக்கிறேன். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயல்பாகவே திருச்சி சூர்யா வந்து ஒரு திமுக குடும்பத்திலிருந்து வந்தவர். ஏன்னா திமுக அவங்க அப்பா வந்து சிவா வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு. திருச்சி சிவா அவர்கள் திமுகலேயே இருக்கிறாரு. ரொம்ப அறியப்பட்டவர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் திருச்சி சிவா யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கிற ஒரு ஆளை வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசுறது வந்து வாரிசு அரசியல். இப்போது ஸ்டாலினையும் அதுதான் சொல்கிறாங்க, உதயநிதி அதெல்லாம் சொல்கிறாங்க. உடனே இப்போ இன்பநிதி வேறு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் வாரிசு அரசியல் எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிற எல்லாருக்குமான நம்ம கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, திருச்சி சூர்யா இருக்கார்ல, சூர்யா சிவா இருக்கார்ல, அவர் சிவாவோட மகன். அவரை ஏன் திமுக அவரை அங்கீகரிக்கலை? அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு நாடறிஞ்ச முகம் திருச்சி சிவாவுடைய முகம். திமுகவில் ஒரு நல்ல பேர் இருக்குது. இன்னைக்கு வந்து கலைஞர்கிட்டையும் சரி, அடுத்து தளபதி ஸ்டாலின்கிட்டையும் சரி நல்ல ஒரு பேர் இருக்குது அவருக்கு. இப்படி இருக்கிற ஒரு ஆள் அவருடைய மகனை திமுகவில் ரொம்ப வருஷமாக பயணிக்கிறாரு. ஆனாலும் அவருடைய போக்கு சரியில்லாத காரணத்தினால தான் திமுக அங்கீகரிக்கலை. இதை விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்டது இந்த ஆடு எங்கே போச்சுன்னா அதிமுகவுக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆடு போய் ஆடு மந்தையோடு தான் சேரும். ஆட்டை வந்து கழட்டி விட்டிங்கன்னா நீங்கள் எங்கே சுற்றினாலும் மந்தையோடு சேர்ந்து ஓடிடும். அந்த மாதிரி ஆடு ஆட்டு மண்டையோடு சேர்ந்து கொஞ்ச நாள் பிஜேபியில் உலாவிச்சு. அப்போது அண்ணாமலையோட அந்தரங்கள் எல்லாத்தையும் டேப் பண்ணிச்சு. நிறைய அந்தரங்க விஷயங்கள் ஆடியோ ட்ராக்குகள்லாம் வெளியே கொண்டு வந்தது. அதை வந்து அண்ணாமலை திட்டி, அண்ணாமலை கண்டித்து அவரை வந்து நீங்கள் வெளியே போ அப்படின்னு அவரை வெளியே அனுப்புனாங்க. வெளியே போன வேட்டி பிஜேபியை பற்றி பல குளறுபடியான விஷயங்களை திருச்சி சூர்யா சிவா நம்ம பொது வெளியில் யூடியூப்லேயும் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. இப்போது மறுபடியும் அதே ஆட்டு மந்தையோடு சேர்ந்துருக்கிறாரு திருச்சி சூர்யா சிவா. இவர் சேர்ந்தது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துரைமுருகனுக்கு ஃபோன் பண்ணதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பேசிக்கிறாங்க. இந்த கான்வர்சேஷனை வெளியிட்டது யாருன்னா திருச்சி சூர்யா தான்.
அப்போ சூர்யா செஞ்சது சரியா தவறா? அவன் செஞ்சது உண்மையிலே ஒன்றா நம்பர், அதை சொல்லவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்பி தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க. அது சரியில்லை, துரைமுருகன் பேசுனது சரியில்லை, நாம் தமிழர்னு சொல்லிட்டு தமிழர்னு சொல்லி பேசிட்டு அவன் போய் பாஜகவுக்கு அடகு வைக்கிறான், அதை நீங்கள் ஆதரித்து பேசுகிறீங்களேன்னுலாம் நீங்கள் நினச்சாலும் துரைமுருகன் செஞ்சது சரி. அவன் நம்பித்தான் சூர்யா கிட்ட பேசியிருக்கிறான். ஆனால் இவனுடைய ஆட்டு மந்த இவங்களோட கோஷ்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்தரங்க விஷயத்தை கேட்டி ராகவனுடைய வீடியோலாம் வந்து போட்டது, பூஜேரியில் அவங்க பண்ண லீலைகள் எல்லாம் போட்டு வெளியே கொண்டு வந்தது, இந்த மாதிரி தான் வந்து சாட்டை துரைமுருகனை டார்கெட் பண்ணி நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் சூர்யா சிவா வந்து ஒரு ஆடியோ ட்ராக்கை வெளியிடுறான். சரி, அவன் தான் ஒரு கேப் மாதிரித்தனம் பண்ணிட்டான் சூர்யா சிவா அப்படின்னா, துரைமுருகன் அதை விட பயங்கரமான கேப் மாதிரித்தனம் பண்ணிட்டான். என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. இவன் விட்ட ஆடியோ, அந்த ஆடியோவுக்கு விளக்கம் கொடுக்குறேன்ற பேரில் இவனோட சேனலில் ஒரு வீடியோன்னு போஸ்ட் பண்ணியிருக்கான். நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதில் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் திருச்சி சிவாவுடைய மனைவிகிட்ட பேசலை, நான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி போட்டிருந்தா, அந்தரங்கமாக பேசி போட்டிருந்தான்ற மாதிரி அப்படி பேசி போட்டிருந்தா நீங்கள் ஏன்னு கேட்கலாம். நான் திருச்சி சிவாகிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறான். நீ பாருங்கள், அந்த ஆடியோ ட்ராக் வேணால் போடுறேன், அவன் பேசினேன், அந்த வீடியோவும் போடுறேன் பாருங்க. நான் வந்து திருச்சி சூர்யா சிவா பொண்டாட்டிகிட்ட பேசி அந்த ஆடியோ வெளியே வந்திருந்தா நான் பயப்படலாம். நான் திருச்சி சூர்யா சிவா கிட்ட தானே பேசுனேன், அவர் பொண்டாட்டில ஒன்றும் பேச இல்லையே. அது ஒரு மாதிரி ஒரு ஆடியோ வந்திருக்கு அப்படின்னா என்னப்பா சாட்டை திருமங்க இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இதை பேசிட்டே இருந்தவன் இன்னொரு உதாரணமும் சொல்றான். என்னன்னு, ஆராசாவும் கனிமொழியும் பேசின ஆடியோ ட்ராக் இல்லை அது. இப்போ இந்த ரெண்டு மொல்ல மாதிரி நாய்களுக்கும் இடையில ஆராசாவும் கனிமொழியும் எங்கிருந்து வந்தாங்க? அவங்களுக்கு இவங்களுடைய பிரச்சனையே என்னன்னு தெரியாது. அவங்களுடைய தனியாக பயணிக்கிறாங்க, அவங்க திமுகவில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்களுடைய பிரச்சனைக்கும் இவங்களோட அந்தரங்க பிரச்சனைகளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவன் உடனே சொல்கிறான், உதாரணமாக கேட்குறான், என்ன ஆராசாவும் கனிமொழியும் பேசிக்கிட்டு ஆடியோ ட்ராக்காது, அதை நான் வெளியிட்டிருக்கேன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மூன்றாம் தமிழ் கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான். அது லீக்டு ஆடியோன்னு போடுறான். அது லீக்டு ஆடியோ கிடையாது, அது ரிலீஸ்டு ஆடியோ. இது என்னமோ பெரிய சமூக பதட்டம் உருவாக்குற மாதிரியான, இது ஒரு பெரிய ட்ரம்ப்பும் மோடியும் பேசின ஆடியோவா, இல்லை வந்து கனிமொழியும் ஆராசாவும் பேசின ஆடியோவா, இல்லை வந்து கனிமொழியும் நீரா ராடியாவும் பேசின ஆடியோவா? சாட்டை துரைமுருகன் அதெல்லாம் வந்து மன்னிக்குமே முடியாத குற்றம். இவனையெல்லாம் பெண்களை இந்த மாதிரி ஒரு கொச்சையா வந்து, அதுவும் ஒரு முன்னாள் எம்பி அமைச்சர், அவரும் எம்பி, ரெண்டு பேரையும் இணைச்சி வச்சு பேசுறதுல ஏற்கனவே அதிமுக அம்மா ஆரம்பிச்சு இது வரைக்கும் நிறைய இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அது எல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களோட பர்சனல் விஷயங்கள்ல வெளியே கொண்டு வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். நம்ம சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே கட்சியில் இருந்த நிர்வாகி, அவன் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற நிர்வாகி, அவனை இவ்வளோதான் ஒரு கெட்ட வார்த்தை, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை உலகத்தில் நம்ம கேட்டிருக்கவே முடியாது. கெட்ட வார்த்தைக்கே பிறந்தவன் தான் அந்த கெட்ட வார்த்தையை பேச முடியும். நம்மளுக்கெல்லாம் அந்த வாய் திரும்பவே தெரியாது, அவ்வளோ ஒரு மோசம். அது இந்த விளக்கு வீடியோவில் அவன் சொல்கிறான், திருச்சி சூர்யா வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு, ரொம்ப ரெக்வஸ்ட்டாக பேசினாரு, அதனால் நான் வந்து சைலண்ட்டாக பேசிட்டேன். இதே அங்கேருந்து கொஞ்சம் ஃபோர்ஸாவோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது என்னை கேட்டிருந்தா நான் பேசுகிற வார்த்தையை அடுத்த ஒரு மாதத்துக்கு யூடியூப்பில் கண்டென்ட்டாக வந்திருக்குன்னு சொல்கிறான். அப்படின்னா இவன் இயல்பாகவே இந்த கெட்ட வார்த்தைகளை சாராளமாக பேசக்கூடியவன் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இவனுக்கு பின்னாடி பயணிக்கிற பெண்கள் இவனை பாதுகாப்பாக நினச்சி இவனுக்கு பின்னாடி பயணிக்கும். ஏன்னா வந்து கட்சியோட முக்கிய பொறுப்பில் இருக்கிறான் துரைமுருகன். அப்போ இவன் கூட வந்து இன்னைக்கு 20க்கு 20 சீட்டு பெண்களுக்கு கொடுத்துருக்குறேன் மக்களவை தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிற சீமான், இவன் இந்த மாதிரி ஒரு கேடி பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்து பெண்களை இவங்களோட பின்னாடி தெரியுவான்? அதே இந்த பெண்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா, ஆண் பெண் பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம ரைட்டு, ஓகே. இதே மாதிரி பெண்களும் இதே மாதிரி கட்சியில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருது, அவங்களையும் திட்டக்கூடிய சூழ்நிலை வரும். அப்பையும் இவன் இப்படி தான் பேசுவானா? நம்மளுடைய கேள்வி இதுதான். மக்கள் வந்து சிந்திக்கணும். இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில்
வேட்பாளர்களை நிறுத்தி நிறைய வேட்பாளர்கள் நான் நிற்கல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற அவலமும் நடக்குது. நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு பெரிய கட்சியே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தை. இன்னைக்கு இந்த மாதிரி பொறுக்கி பசங்களையும் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயங்களை பேசக்கூடிய சாட்டை துரைமுருகனை எல்லாம் வச்சுக்கிட்டு சீமான் கட்சி நடத்துகிறாரா இல்லை வேற ஏதாவது நடத்துகிறாரா அப்படின்னும் நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது. டம்மி வேட்பாளர் தான் நிறுத்துறோன்னு சொன்ன சாட்டை துரைமுருகன் அப்போ டம்மி வேட்பாளர் நிறுத்துறதுக்கு பிஜேபி கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனால் இவங்க மேலே என்ஐஏ சோதனை வந்துச்சுல்ல, உலகத்திலேயே என்ஐஏ சோதனை வருது அப்படின்னா அந்த என்ஐஏ மேலே கோவப்படுவாங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சி மேலே கோவப்படுறவங்கள தான் நம்ம பார்த்துப்போம். என்ஐஏ சோதனை வந்துச்சு, ரொம்ப கண்ணியமாக நடத்தினாங்க அப்படின்னு உலகத்திலேயே ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா அது சாட்டை துரைமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு காரணம் ஆளுங்கட்சி பிஜேபி வந்து என்ஐஏ சோதனை வந்தும் அதை நிப்பாட்டி வச்சுச்சு. ஏன்னா என்ஐஏங்கிறது இடி மாதிரி கிடையாது. எனக்கு உன் மேலே டவுட் இருக்கு, நான் போய் உன்னை உள்ள வச்சிருவேன் பிஎம்எல்ஏவில், நீ ஒரு நிரபராதின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டம் என்ஐஏல கிடையாது. என்ஐஏ கரெக்டான ஆதாரத்தோடு அவன் மேலே குற்றம் இருந்தால் தான் என்ஐஏ ரைடே வரும். அது தேசிய பாதுகாப்பு சட்டம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சட்டம். அது இன்னைக்கு ரைடு வந்தும் இவங்க கைதாகாமல் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே அது பாஜகவுடைய ஆதரவு தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. தொடர்ந்து இது மட்டும் இல்லை, இன்னைக்கு சாட்டை துரைமுருகன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், பெண்களை கொடுத்து அவதூறாக பேசுகிறான். இதே திருச்சி சூர்யா சிவாவோட மனைவிக்கும் தெல்லவாரித்தனம் பண்ணவன் இவன் சூர்யா சிவா. அவன் பொண்டாட்டிக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நான் அவன் பொண்டாட்டிட்டு பேசலையேன்னு கேட்குறான். அவன் ஒய்ஃபுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்க கட்சி நடத்துகிறாங்க, இவனுங்க சண்டை பண்ணிக்கிறாங்கன்னா அது இவனுங்களோட வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்களையெல்லாம் இழுத்து பேசக்கூடியது எங்கேருந்து அவன் கற்றுருப்பான் அப்படின்னு பார்த்தா இந்த கீழ்த்தரமான செயலை சீமானிட்டு தான் கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஏற்கனவே வீரலட்சுமி விவகாரத்தில் ஒரு துணை நடிகைக்கு பணம் கொடுத்ததா வீரலட்சுமி சொன்னப்போ அந்த துணை நடிகையே வேற யாரும் கிடையாது, வீரலட்சுமியை தான் நான் ரேப் பண்ணி அவளுக்கு தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு அவரையே அந்த வீரலட்சுமி கேவலப்படுத்தி பேசினவன் தான் சீமான். இதை நீங்கள் யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த கெட்ட வார்த்தைகளை டோட்டலாக குமிச்சு அதுக்குன்னு ஒரு இலக்கணத்தை வகுத்து அதை எந்தெந்த வகையிலெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கட்சி என்னன்னா அதுதான் இந்த நாய் தமிழர் கட்சி. ஸோ அந்த கட்சியை புறக்கணிக்கிறத தவிர தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையவே கிடையாது. அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.